Hi guys, a very good evening. A very good evening to all of you. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அப்கமிங்ல நமக்கு நிறைய எக்ஸாம்ஸ் இருக்க போகுது. ஆமாவா இல்லையா? ஸோ எஸ்பிஐ உடைய எக்ஸாம்ஸ் கிளர்க் அண்ட் பிஓ இப்போ நடக்க போகுது. அது போன வருஷத்தோடையது. ஓகேங்களா? அது இல்லாம நமக்கு அடுத்து இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் நிறைய இருக்கு. இப்போ ஐபிபிஎஸ் உடைய எக்ஸாம்ஸ் இருக்கட்டும், ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி ஓடதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் என்ன சொல்லலாம், ஆர்பிஐ ஓடதா இருக்கட்டும், செபி ஓடதா இருக்கட்டும், சரிங்களா? ஸோ அப்கமிங்ல நமக்கு நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு. ஆமாவா இல்லையா? இப்போ பேங்கிங் ஓடுது மட்டும் எடுத்துக்கிட்டோம் வைங்களா, பேங்க் ஓடுது மட்டும் எடுத்துக்கிட்டாலே இப்போ நமக்கு எஸ்பிஐ இருக்கு, ஐபிபிஎஸ் இருக்கு, ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி இருக்கு, வேற என்ன சொல்லலாம், ஆர்பிஐ இருக்கு. இதெல்லாம் என்னது, பேங்கிங்ல அடுத்து அப்கமிங்ல இந்த வருஷத்துல வரக்கூடிய எக்ஸாம். இதுவே நம்ம எஸ்எஸ்சி எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன், எஸ்எஸ்சில என்ன இருக்கு, நமக்கு சிஜிஎல் இருக்கு, சிஹெச்எஸ்எல் இருக்கு, எம்டிஎஸ் இருக்கு, ஸ்டெனோ இருக்கு, சிபிஓ இருக்கு, செலக்ஷன் போஸ்ட் இருக்கு, ஓகேங்களா? ஸோ இது இல்லாம காமனான சில எக்ஸாம்ஸும் இருக்கு. இப்போ இன்சூரன்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியால எக்ஸாம்ஸ் இருக்கு, அப்புறம் இந்த இன்டெலிஜென்ஸ் பியூரோல எக்ஸாம்ஸ் நடத்துவாங்க, அதுக்கப்புறம் வேற என்ன சொல்லலாம், இசிஜிசில இருக்கு, இஎஸ்ஐசி எக்ஸாம்ஸ் வரும், அப்புறம் வேற என்னென்ன எக்ஸாம்ஸ் பா, ஹைகோர்ட் எக்ஸாம்ஸ் வரும். இந்த மாதிரி அப்கமிங்ல நிறைய எக்ஸாம்ஸ் நமக்கு வரப்போகுது, சரிங்களா? அப்கமிங்ல பாத்தீங்கன்னா இது எக்கச்சக்கமான எக்ஸாம்ஸ் நமக்கு வரப்போகுது. இந்த எல்லா எக்ஸாம்ஸ்லயுமே இங்கிலீஷ்ன்றது ஒரு முக்கியமான வைட்டலான ஒரு பார்ட். ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இங்கிலீஷ்ன்றது முக்கியமான வைட்டலான ஒரு பார்ட் தான் என்னது, நம்ம இங்கிலீஷா பார்க்கணும். ஏன்னா இங்கிலீஷ் தெரியாம உங்களால என்ன பண்ண முடியாது, உங்களால அடுத்து ப்ரொசீட் பண்ண முடியாது, அந்த ஒரு எக்ஸாமை கிளியர் பண்ண முடியாது. என்னதான் எஸ்பிஐ பியூல் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த குமுலேட்டிவா இருந்தாலும், ஓகேங்களா, செக்ஷனல் கட் ஆஃப்ன்ற ஒரு விஷயம் இல்லைனாலும், ஓகேங்களா, இப்போ எஸ்எஸ்சிலையுமே செக்ஷனல் கட் ஆஃப்ன்ற ஒரு விஷயம் இல்லைனாலும் இங்கிலீஷ்ல நீங்க ஸ்கோரே பண்ணல அப்படின்னா உங்களால ஃபைனலி வேலை கையில வாங்க முடியாது. எஸ்பிஐ பிஓல நம்ம பார்த்துருப்போம் என்ன பண்ணியிருக்காங்க, இங்கிலீஷோடைய நம்பர் ஆஃப் கொஷின்ஸை அதிகப்படுத்தியிருக்காங்க. ஆமாவா இல்லையா? இங்கிலீஷ்ல நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் அதிகமாயிருக்கு. அது இல்லாம வேற என்ன சொல்லலாம், இப்போ சிஹெச்எஸ்எல் சிஜிஎல்லாம் எடுத்தீங்கன்னா டியர் 2ல இங்கிலீஷ்க்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகம், மார்க் அதிகம். ஆமாவா இல்லையா? ஸோ மற்ற எல்லா எக்ஸாம்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒன்று எல்லாத்துக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸாக இருக்கும், அல்லது இங்கிலீஷ்க்கு மற்றதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ ஒன்று இங்கிலீஷ் ஈக்குவலாக இருக்கும், அல்லது மற்றதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அந்த நிலைமையில தான் நம்ம எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அப்போ இங்கிலீஷோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த எல்லா எக்ஸாம்லயும் காமனா இருக்கக்கூடிய இங்கிலீஷ் டாபிக்ஸ் என்னென்ன சொல்லுங்க பார்க்கலாம். காமனா என்னென்ன இருக்கும், எரர்ஸ்ன்றது யூனிவர்சல். ஓகேங்களா? எரர்ஸ்ன்றது யூனிவர்சலான ஒரு டாபிக், கண்டிப்பா எல்லா எக்ஸாம்ஸ்லயும் கேட்பாங்க. கிராமர் இதுல தான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணுவாங்க. எஸ்எஸ்சியா இருக்கட்டும், பேங்கிங்கா இருக்கட்டும், ஐஏஐயா இருக்கட்டும், ஐபியா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே கேட்பாங்க. கிராமர் பார்ட் கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி ஃபில் இன் த பிளாங்க்ஸ்ன்றது கண்டிப்பா இருக்கும். ஓகேங்களா? ஃபில்லர்ஸ்ன்றது கண்டிப்பா இருக்கும். வேற என்ன சொல்லலாம், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ன்றது கண்டிப்பா இருக்கும். சரிங்களா? சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது என்ன சொல்லலாம், கண்டிப்பா இருக்கும். அடுத்து என்னது, ஒகேபுலரின்றது கண்டிப்பா இருக்கும். சரிங்களா? ஒகேபுலரின்றது இருக்கும். ரீஅரேஞ்ச்மெண்ட், சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட், பேராஜம்பல் எல்லாமே என்னது கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி என்ன சொல்லலாம், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். சரிங்களா? ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்ற ஒரு விஷயமும் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே கேட்பாங்க. இது இல்லாம என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இதுல வேரி ஆகலாம். இப்போ பேங்கிங்னு வந்துட்டா
வேர்டு யூசேஜ் கேட்பாங்க, வேர்டு ஸ்வாப்ன்றதை கேட்பாங்க. ஓகேங்களா, மேட்ச் காலம் பேஸ்டு கொஷின்ஸ் கேட்பாங்க. இதுவே எஸ்எஸ்சின்னு வந்துட்டா ஸ்பெல் செக் கேட்பாங்க, ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் கேட்பாங்க, ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் கேட்பாங்க, டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் கேட்பாங்க. ஸோ இது வந்து இதில் சரிங்களா எஸ்எஸ்சியில். ஸோ ஐஏஐ இந்த மாதிரி செபி இந்த மாதிரிலாம் போகும்போது என்னன்னா அது ரெண்டுத்தையுமே சேர்ந்து எஸ்எஸ்சியோடதும் வரும், பேங்கிங்கோடைய டாபிக்ஸும் வரும். ஸோ ரெண்டுமே கலந்து கேட்கக்கூடியது. இசிஜிசி இருக்கட்டும், இஎஸ்ஐசி இருக்கட்டும், அதுக்கப்புறம் என்னது நியூ இந்தியா அஷூரன்ஸ் இருக்கட்டும், என்ஐஏசிஎல் இருக்கட்டும், அதுக்கப்புறம் என்ன சொல்லலாம் இப்போ பார்த்தோமே ஐபியோடதா இருக்கட்டும், ஐஏஐயோடதா இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுல ரெண்டுத்துலயுமே இருக்கக்கூடிய விஷயங்கள் கம்பைண்டா கேட்பாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த ஒரு டாபிக், இந்த என்ன சொல்லலாம், இந்த 6 டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடா எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே கேட்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ மற்ற டாபிக்ஸை விட நமக்கு என்ன பண்ணி ஆகணும், இதில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாகவே கொடுத்தாகணும். ஒத்துங்குறீங்களா இல்லையா? கொடுத்தாகணும் சரிங்களா. ஸோ எரர்ஸ்ன்னு வரப்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராமர் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். கிராமர் ரொம்பவே முக்கியமான விஷயம். அண்ட் கிராமருடைய பேசிக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூல்ஸ் தெரிஞ்சிருக்கணும், ரூல்ஸுடைய எக்ஸப்ஷன் கேஸ் புரிஞ்சிருக்கணும், அதனுடைய அப்ளிகேஷனுமே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அப்பதான் என்னது எரர்ஸ்ல இருக்கக்கூடிய கொஸ்டின் நல்லா போட முடியும். ஃபில்லர்ஸை பொறுத்த வரைக்கும் கிராமர் பேஸ்டாவும் இருக்கும், ஒகேபுலரி பேஸ்டாவும் இருக்கும் சரிங்களா. கிராமர் பேஸ்டாவும் இருக்கலாம், ஒகேபுலரி பேஸ்டாவும் இருக்கலாம், அல்லது மேஜரா பாத்தீங்கன்னா எக்ஸாம்ல என்ன கேட்கறாங்க இப்பெல்லாம் ப்ரிப்போசிஷனல் பேஸ்டான ஃபில்லர்ஸை கேட்குறாங்க சரிங்களா. அதாவது ஃப்ரேசல் வேர்ப்ஸை பேஸ் பண்ணி அல்லது ஃபிக்ஸட் ப்ரிப்போசிஷனை பேஸ் பண்ணியான கேள்விகளும் என்னது ரிப்பீட்டடாக வந்துட்டு இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் யூஸ்வலாக என்னன்னா யூஸ்வலாக கிராமர் பேஸ்டாக இருக்கும் சரிங்களா. இம்ப்ரூவ்மெண்ட்ன்றது யூஸ்வலாக கிராமர் பேஸ்டாக இருக்கும், சம்டைம்ஸ் ஒகேபுலரி பேஸ்டாகவும் இருக்கும் சரிங்களா. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இது அதாவது ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் மாதிரி கேட்பாங்க, அண்டர்லைன் பண்ண பார்ட்டுக்கு பதிலாக வேற எதனா போட முடியும் அப்படின்னா அந்த வார்த்தை என்ன அப்படின்றத கேட்பாங்க. ஸோ ஒகேபுலரி பேஸ்டாகவும் இருக்கலாம், கிராமர் பேஸ்டாகவும் இருக்கலாம். ஸோ ஒகேபுலரி ஃபுல்லாக என்னது கிராமரே கிடையாது, ஒகேபுலரிக்கும் கிராமருக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ கிராமர் இல்லாமலே நீங்கள் ஆப்வியஸ்லி இதுக்கு ஆன்சர் பண்ணலாம். பட் ஒகேபுலரி படிக்கணும் அப்படின்னா ஸ்மார்ட்டான விதத்தில் படிக்கணும். அதுவும் என்ன சொல்லலாம், ரூட் வேர்ட்ஸ் வச்சு படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம்ல ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை வச்சு படிக்கணும், ரூட் வேர்ட்ஸ் வச்சு படிச்சோம்னா எக்ஸாம்ல நமக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிராமர் தேவையே கிடையாது. பட் கிராமர்ல இருக்கக்கூடிய சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சிருந்ததுன்னா என்ன பண்ணிடலாம், மற்றவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு டைம் எடுத்து போடுறத விட நீங்க டக்குன்னு என்ன பண்ண முடியும், ஈஸியா போட்டுற முடியும். அதுக்கு ரீஅரேஞ்ச்மெண்ட்டுக்கு கிராமருடைய சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருந்தா போதும் சரிங்களா. அடுத்து பாத்தீங்கன்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்கு சுத்தமானது நோ கிராமர் ஓகேங்களா. கிராமர் அவசியமே கிடையாது ஓகேங்களா. சம்டைம்ஸ் ஒகேபுலரி கேட்கலாம், இந்த வார்த்தைய இந்த பேசேஜ்ல என்ன மீனிங்ல யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒகேபுலரி பேஸ் பண்ணி கேட்கலாம். பட் யூஸ்வலா கிராமர் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் என்னது ஈஸியான கேள்வியா இருந்துச்சு. பட் இப்போ என்ன பண்றாங்க, பேசேஜை ஃபுல்லா படிச்சா மட்டும்தான் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நிலைமையில தான் கேட்குறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரீடிங் ரொம்ப முக்கியம் அண்ட் ப்ராக்டிஸ் ரொம்ப 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 முக்கியம் ஓகேங்களா. ஸோ இந்த ப்ராக்டிஸாக இருக்கட்டும், ரீடிங் கேப்பபிலிட்டியாக இருக்கட்டும், அதெல்லாமே இம்ப்ரூவ் பண்ணுற விதத்தில் கிராமரோட பேசிக்ஸு, அதனோட ரூல்ஸு, அதனுடைய எக்ஸப்ஷன் கேஸு, அதனுடைய அப்ளிகேஷன்ஸு, ஒகேபுலரி, அதனுடைய ரூட் வேர்ட்ஸு, இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம்னா ஈஸி இங்கிலீஷ்ன்ற இந்த ஒரு பேட்ச்ல நம்ம ஆரம்பிக்க போகிறோம் சரிங்களா. ஸோ இந்த ஒரு பேட்ச் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்க்குன்னு மட்டும் தனியாக ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு பேட்ச். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 10th ஃபெப்ரவரியிலேருந்து இந்த ஒரு பேட்சை ஆரம்பிக்க போகிறோம் சரிங்களா. ஸோ ரொம்ப ரொம்ப பேசிக்ல இருந்து தான் இந்த பேட்ச் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இதை பற்றி உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் தெரியணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, நம்மளுடைய மொபைல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. மொபைல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு எப்படி காட்டும், இதில் செலக்ட் ஸ்டேட் எக்ஸாம்ஸ்னு போகும், செலக்ட் யுவர் எக்ஸாம்னு காட்டும். ஸோ இது செகண்ட் பேஜாக இருக்கும். இதில் போய் என்னதுன்னா தமிழ்நாடுன்றதை சூஸ் பண்ணுவோம். தமிழ்நாடுன்னு சூஸ் பண்ணீங்கன்னா இதுதான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜாக இருக்கும். ஸோ இங்கே ஹோம்ன்ற ஒரு ஐக்கான் காட்டுதா, அங்கே தான் நீங்கள் இருப்பீங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைட் கீழே கார்னரில் ஹோம்ன்ற ஒரு சிம்பிள் இருக்கும். இதுதான் உங்களுடைய ஃபீடாக இருக்கும். ஸோ இதில் ரைட் ஹேண்ட் சைட் கார்னரில் உங்களுக்கு கீழே ஸ்டோர்ன்ற ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ இதில் போகும் சரிங்களா. இந்த ஸ்டோர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஒரு பேஜ் காட்டும்.
ஸோ இந்த பேஜ்ல தமிழ் எஸ்எஸ்சின்றதை சூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ தமிழ் எஸ்எஸ்சின்றதை சூஸ் பண்ணீங்கன்னா எப்படி மாறும்ன்றதை காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஆப் இன்ஸ்டால் பண்ணாதவங்க மறக்காம ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கீழே கூட லிங்க் இருக்கும். சரிங்களா? ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க ஆல் கோர்சஸ் போங்க, ஸ்டேட் எக்ஸாம்ஸ் போங்க, தமிழ்நாடுன்னு போயாச்சு, தமிழ் எஸ்எஸ்சின்றதை செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ தமிழ் எஸ்எஸ்சின்றதை செலக்ட் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நமக்கு பார்த்தீங்கன்னா ஈஸி இங்கிலீஷ்ன்ற இந்த பேட்ச் இருக்கு. சரிங்களா? ஸோ ஈஸி இங்கிலீஷ்ன்ற ஒரு பேட்சோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 600 சம்திங் சொல்றாங்க. இவ்வளோலாம் வேண்டாம். ஆனால் உண்மையாக சொல்ல போனால் ஒரு 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 சப்ஜெக்ட் இவ்வளோ சீப்பாக போட்டது கிடையாது. ஓகேங்களா? Y350ன்ற கோட் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா, ஓகேங்களா, Y350ன்ற இந்த ஒரு கோடை அப்ளை பண்ணீங்கன்னா, ஓகேங்களா, உங்களுக்கு இந்த ஒரு ப்ராடக்ட் என்ன பண்ணலாம்னா வெறும் 480 சம்திங்க்கு வாங்கிக்கலாம். சரிங்களா? 480 rupees சம்திங் என்ன பண்ணிக்கலாம், இந்த ஒரு ப்ராடக்டை வாங்கிக்கலாம். ஸோ Y350 அப்படின்ற இந்த ஒரு கோடை அப்ளை பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நம்புறேன். மறக்காம செஷனை லைக் பண்ணுங்க. அண்ட் யாரெல்லாம் இங்கிலீஷ்ல வீக்கா இருக்கீங்கன்னு உங்களுக்கு தோணுதோ அவங்க எல்லாருக்குமே இந்த ஒரு கோர்ஸ் என்னது வாங்க சொல்லி இந்த வீடியோவா அவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு ஈவினிங் 4 o'clock நமக்கு செஷன் இருக்கு, அதில் மீட் பண்ணலாம். பபாய், டேக் கேர், தேங்க்யூ.